ஹலோ எவ்ரிவான், என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ என்னன்னா, என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனோட சேர்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸையும் அண்ட் இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட வெயிட் லாஸ், ஸ்கின் கலர், இது எல்லாமே ரிலேட்டடா அண்ட் தென் என்னோட ஹெல்த் வைஸ் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பயும் போல ஸ்கின்னை டபுள் டைம் கிளென்ஸ் பண்ணிடுங்க. ஸோ கிளென்சர் வச்சு கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி டபுள் கிளென்சிங் முடிச்சுக்கோங்க. ஸோ டபுள் கிளென்சிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோனர். ஸோ டோனர் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, காஸ்ரெக்ஸ் பிராண்ட்ல AHA/BHA டோனர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து என்னன்னா மானாவரியா டவுட் கேட்கறது இல்லாமல் கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் சீக்ரெட்டை சொல்லுங்கன்னு. நான் என்னன்னு உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு தான் இருக்கு என்னோட ரியாக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் அவ்வளோ டார்க்காக இருந்தேன்ற ரீசன் நான் சொல்கிறேன். ஓகேவா, அது என்னன்னு நான் சொன்னேன்னா, மேபி உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் புரியலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து, ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட என்னோட 13 வயசுல இருந்து இப்போ எனக்கு 26. ஸோ 13 வருஷமா நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த பிரச்சனை என்னன்னா PCOS. அந்த PCOS அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது உங்களோட கர்ப்பப்பை, அதாவது ஓவரிஸ், கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையாம அது வந்து சிஸ்ட் மாதிரி நீர்க்கட்டிகளா ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் தென் இது வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு இந்த மந்த்லி பீரியட்ஸ் வந்து ரெகுலரா சிலருக்கு வராது, சிலருக்கு பீரியட்ஸ் எல்லாம் வரும். பட் ஆனா வந்துட்டு இந்த மேல் ஹார்மோன்ஸ் அது ஜாஸ்தி இருக்குன்றதுனால ஃபேஷியல் ஹேர், தென் வந்துட்டு ஆக்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து சந்திப்பாங்க. ஆனா நான் வந்து அந்த முதல் கேஸ் பீரியட்ஸே ஆகாத கேஸ். ஓகேவா, அதாவது என்னோட 12th ஸ்டாண்டர்ட்லாம் நான் படிக்கிறச்ச கிட்டத்தட்ட 1 இயர் நான் வந்துட்டு பீரியட்ஸே ஆகாம இருந்தேன். அந்த மாதிரி ஒரு என்னோட பாடி வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா, அது பிகாஸ் ஆஃப் ஜங்க்ஸ். அது நிறைய ரீசன் இருக்கு. அதுக்கு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஹாஸ்டல் போர்டிங் என்ன சேர்த்துட்டாங்க. ஸோ போர்டிங் சேர்த்ததுனால என்னன்னா, எனக்கு வந்து அந்த ஹாஸ்டல் ஃபுட் பிடிக்காம நான் வந்து ஜங்க்ஸ் மட்டுமே சாப்பிட்டு கொஞ்சம் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். இட்ஸ் வெரி அன்ஹெல்தி ஹேபிட். பட் எனக்கு அந்த டைம்ல வேற ஆப்ஷனும் கிடையாது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மீல்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் வந்து அந்த ஜூஸ் அந்த மாதிரி இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படி இருந்தது. ஒரே இடத்துல உட்காந்து இந்த +1 +2 படிக்கிற பசங்களுக்கு தான் இது மோஸ்ட் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து படிப்பு காரணமா ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களை எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிலையுமே ஈடுபட வைக்காம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த லேடிஸ், இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் வருது. அதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் நானும் வச்சுக்கலாம். என்னன்னா, தேங்க் காட் எனக்கு எல்லாம் சிஸ்ட் அந்த மாதிரி பெரிய சிஸ்ட் உங்களுக்கு இவ்வளவு பெருசு அந்த பெருசு அப்படி எதுவுமே கிடையாது. அந்த பீரியட்ஸ், அந்த மாதவிடா சுழற்சி வந்துட்டு நடக்காமவே இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அத்தனை வருஷமா நான் அந்த PCOS ப்ராப்ளம்ல இருந்ததுனால தான் நான் எப்பெல்லாம் எனக்கு டாக்டர்கிட்ட போய் அந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் கொடுத்தாதான் எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் என்ன விஷயம்லாம் நான் வந்து நிறைய டைம், அதாவது 2 டைம் வந்து நான் வந்து டிராஸ்டிக் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட காலேஜ் பீரியட்லயும் நான் ஒரு டிராஸ்டிக் வெயிட் லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்ட் வந்து கொரோனா டைம்லயும் நான் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வந்தேன். என்னோட பழைய ஃபாலோவர்ஸ்க்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுலலாம் எனக்கு வந்து PCOS ரிவர்ஸ் ஆகல. ஏன்னா அதுக்கும் வேரியஸ் ரீசன் என்னவா இருந்துச்சுன்னா, நான் அப்போ வந்துட்டு இந்த நாட்டு சர்க்கரை கூட எடுத்துட்டு இருந்தேன். டயட்ல வந்து நாட்டு சர்க்கரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றது ஓகே, எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க எடுக்கலாம். ஆனா அந்த PCOSல நான் அந்த நாட்டு சர்க்கரை விட்டதுக்கு அப்புறமா இன்னும் எனக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். நெக்ஸ்ட் லான்கோமோடைய ஜெனிஃபிக் அட்வான்ஸ் ஜெனிஃபிக் சீரம் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, சீரம் எல்லாமே நைட் டைம் தான் அட்வைசபிள், மார்னிங் டைம் இல்லை. மார்னிங் உங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் திங். ஓகே, எங்ககிட்ட ஸோ இந்த மாதிரி நான் பீரியட்ஸே ஆகாமல் இருந்தேன். அந்த மாதிரி என்னோட ஃபெமினின் ரோலே வந்துட்டு ரிவர்ஸில் இருந்துச்சு. இதனால நான் சிவியராக வந்து ஃபிசிக்கல் அப்பீரியன்ஸில் இருந்து மென்டல் ஹெல்த் வரைக்கும் நிறைய பாதிப்பாது. நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ PCOS இருக்கவங்களோட என்ன மேஜர் மைனஸ் அப்படின்றத நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்க பட்சம் நான் லாஸ்ட் இயர் ஜான்வரிலேருந்து என்னோட டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதே மாதிரி இந்த டயட்டில் நான் என்ன பண்ணேன்னா, போன டயட்டில் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ப்ரோட்டீன் எடுப்பேன், கார்ப்ஸ் எடுப்பேன், பட் வெஜிடபிள்ஸ் எடுக்கவே மாட்டேன், ஃப்ரூட்ஸ் எடுக்க மாட்டேன், ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக ஜூஸஸாக குடிப்பேன், அண்ட் தென் வந்துட்டு நாட்டு சக்கரை அதை எடுத்துட்டு இருந்தேன். இந்த டயட்டில் நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, எனக்கு வந்து டாக்டர் வந்து சுகர் வந்துருன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரியான பயந்தாங்குழி ஆயிட்டேன். ஐயோ, நமக்கு சுகர் வந்துருமா, இது வேலைக்கே ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஃபுல்லா டயபெட்டிஸ் வர முன்னாடி என்னெல்லாம் ப்ரிவென்ஷன் பண்ணணுன்றதை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி, இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்ன்றதை வந்துட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுத்தேன். ஸோ PCOS உடைய அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு டயபெட்டிஸ். ஓகேவா, இட்ஸ் வெரி ரிலேட்டட். இது இருந்தா இது வந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து கணக்கு நமக்கு. ஓகேவா, PCOS ஓட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டயபெட்டிஸ். எனக்கு டயபெட்டிஸ் வந்துரும்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் நான் வந்து என்னோட ஹெல்த்தை பார்க்கலன்னா என்னை விட ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றத நான் வந்து முடிவு பண்ணி என் ஃபுட் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா மாத்தினேன். ஓகே,
நெக்ஸ்ட் இப்போ ஃபெமினின் வந்துட்டு அதிகமாக தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சம் என் ஃபேஸ் நல்ல க்ளோவாக மாற ஆரம்பிச்சிச்சு. பிக்மெண்டேஷன்லாம் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது இவ்வளோ இதுவாக இருக்கே, அதே மாதிரி எனக்கு மூட் ஸ்விங்ஸே வரல, ரொம்ப ஜாலியாக இருக்கேன், இப்படியெல்லாம் இருக்கேன்னு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்து போயிட்டேன், அசந்து போயிட்டேன். அப்படி இருக்க பட்சம் எனக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஹைட்ரோஃபேஷியல்லாம் வந்துட்டு என்னோட ஏப்ரல் மந்த், லாஸ்ட் மந்த் ஏப்ரலில் நான் எடுக்க ஆரம்பிச்சோடனே வந்து எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோ எஃபெக்ட் தெரிஞ்சது. அப்போ என்ன நினச்சேன்னா, ஸ்கின் கலர் நம்ம மாற்ற ட்ரை பண்ணலாமே, பை இந்த நம்ம ஃபுட்டு, இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன், அப்புறம் ஹைட்ரோஃபேஷியல், இது எல்லாமே வச்சு நம்ம மாற்ற ட்ரை பண்ணலாமேன்றது தான் நான் இறங்கின ஒரு முயற்சி. சீரம் வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரே ஒரு ஹைலரானிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கின் கேர் முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி நான் வந்து என்னோட ஸ்கின் கலரை இந்த வழியில் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் தேவை, என்னென்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு என் ஸ்கின்ல இருக்கு. ஸோ ஓகே, டார்க் சர்க்கிள் அப்போ வந்து எனக்கு சிவியராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு லிப் வந்து ரொம்ப செம்மையாக பிக்மெண்டடாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு என்னோட ஃபேஸில் உள்ள க்ளோ கிடையாது, ஐ மீன் இப்போ இருக்க அந்த க்ளோ கிடையாது. தென் வந்துட்டு என்னோட நெக் பிக்மெண்டேஷன் வந்து கொஞ்சம் ஸ்டபானாக இருந்தது இந்த ஏரியாலையும். அண்ட் தென் வந்து நான் ஒரு 2 months என்னோட ஃபேஸ் கலர் மாறினதுக்கப்புறமா என்னோட ஹேண்ட் கலரை வந்துட்டு நான் செக் பண்ணும்போது அதுவுமே வந்து ஸ்டபானாக இருந்துச்சு. ஓகே, இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் தான் நான் வந்து எனக்குன்னு ஸ்கின் கேரை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என் ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது. ஸோ இப்போ ரெட்டினால் சீரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஏஜ் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணும். ஓகேவா, ரிங்கிள்ஸ் வராது, இந்த ஃபைன் லைன்ஸ், அண்டர் ஐக்கு கீழே இருக்க லைன்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு சரி பண்ணணும் பாசிபிலிட்டி அதுக்கு இருக்கு. அடுத்து நயாசிமைட் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கான சொல்யூஷன் அதில் இருக்கு. லாக்டிக் ஆசிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல செகண்ட் லேயர் வரைக்குமே போய் க்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதை பிரைட்டன் ஆக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை அனலைஸ் பண்ணி இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றத தேடி பிடிச்சி தான் நான் வந்து யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸும் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவில் என்னன்னா நிறைய இந்த மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணதையே ஃபேக்குன்னு சொன்ன ஆளுங்க தான் நீங்கள். ஸோ அது வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களான்றதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. வாங்க நவீன். ஸோ ஹைலரானிக் ஆசிடோட இன்டென்சிவ் க்ரீம் இது. ஓகே, இது ஹைலரானிக்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்கின்னோட ஹைட்ரேஷனை வந்துட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி க்ளோ வந்து செம்மையாக ஏற்றி கொடுக்கறதுக்கு தான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த விஷயம்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்கள் வன்மத்தை கக்குறீங்க இல்லையா, இப்படி தான் இவ அப்படி தான் அப்படின்னுட்டு. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ கோவம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கோவமே வரல, எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஐ யூஸ்ட் இட் இந்த லாஸ்ட் 1 yearல. ஃபர்ஸ்ட் 6 months எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க ஏதோ சீக்கிரட்டாக பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கு. ஏன்னா நான் என்ன சாப்பிட்றேன்றதை போட்டுட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அது நிறைய பேருக்கு தெரியுது. உங்களால் உங்கள் வாயை கட்டுப்படுத்த முடியலன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, புரளி பேசக்கூடாது. ஆனால் வந்து ஓகே, தட்ஸ் ஓகே, அது மனிதனோட இயல்பு. இப்போயும் நீங்கள் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணுறனோ அதை டிரான்ஸ்பரண்டாக சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன ப்ராப்ளத்தினால என் ஃபேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்றதை நான் கிளியராக சொன்னேன். அது ரிவர்ஸ் பண்ணோடனே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ப்ராப்ளம் இல்லைனாலே சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிரும் தானே. இது ஒரு காமன் சென்ஸ். ஓகே, இல்லை அப்படின்னு நீங்கள் மறுபடியும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இல்லை வந்து இன்னைக்கு ஒரு கமெண்ட் படித்தேன், ஃபாரின் போய் நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன். இங்கெல்லாம் இன்ஜெக்ஷனே இல்லையா, ஃபாரின் போய் தான் நான் இன்ஜெக்ஷன் போட்டுவான். சரி ஓகே, அப்படியே கூட வச்சுக்கோங்க, நான் போயிட்டு ஃபாரினில் போய் இன்ஜெக்ஷன் போட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து நான் எதுக்கும் காசு வாங்கிட்டோ இல்லை வந்து உங்களை ஏமாத்தியோ நான் வந்து இங்கே சொல்லிட்டு இல்லை. நான் என்ன பண்ணனோ அதை நான் சொல்லி அதை வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனலாக எடுத்து நீங்கள் மாற பார்க்கலாமே தவிர இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசி என்ன சொல்கிறது, என்ன வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வாய்ப்பு இல்லை. நான் கஷ்டம்லாம் பட மாட்டேன், எனக்கு சிரிப்பு தான் வருது. அதனால் உங்களை நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோட என்ன சொல்கிறது, உண்மையான ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் வந்து உண்மையாலுமே என்னை ஃபாலோ பண்ணி எங்கிட்ட வந்து கற்றுட்டு அவங்க லைஃப்பில் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன். ஓகேவா, நான் சொல்கிறது வந்து மேபி அவங்களுக்கு புரியலாம். பட் வந்து உங்களுக்காக நான் இந்த வீடியோஸ்லாம் போடவும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் கைண்ட்லி நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஸ்கின்ல வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத பார்த்து வெறும் ஸ்கின் கேர் மூலிமா சேஞ்ச் ஆகும், வெறும் டயட் மூலிமா சேஞ்ச் ஆகும், வெறும் இது அப்படி இல்லை. இட்ஸ் ஆல் கம்பைன்ட். உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக என்ன, அதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இதோட என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் முடிச்சுக்கிறேன். பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.